ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்போ நம்ம கோதுமை மாவில் ஒரு அருமையான வெங்காயம் போட்டு தோசை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்து நான் 2 மணிக்கு கரைச்சி வச்சுருக்கிறேன். 1 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்குறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி வச்சுருக்கேன். நைட்டு நான் இப்போ செய்கிறதுனால இஞ்சி போடுறேன். நல்லா நச்சு வச்சுருக்கிறேன். அப்புறம் 2 பச்சை மிளகா ரொம்ப குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அப்புறம் எல்லோரும் என் வீடியோ பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் எல்லாருக்கும் அனுப்பி வைங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வடைச்சட்டி எண்ணெய் ஊற்றி காய வச்சிட்டோம். நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு நிறைய போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா இப்போ இந்த வீடியோ பார்த்து பெரியவங்களும் செய்வீங்க, சின்னவங்களும் செய்வீங்க. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். அதனால் உங்களுக்கு தேவையான அளவு வெங்காயம் போட்டுக்கலாம், தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதனால் நான் எண்ணெயோட அளவு சொல்லலை. நான் அதிகமாக தான் வெங்காயம் போட்டிருக்கிறேன், அதிகமாக தான் எண்ணெயும் ஊற்றிருக்கிறேன். நாங்கள் 4 பேர் பெரியவங்க தான் சாப்பிட போகிறோம். இப்போ குட்டி குழந்தைங்க இருக்கிறாங்க, நீங்கள் இதை செய்கிறீங்க அப்படின்னா இந்த பச்சை மிளகா போடாமல் விட்டுருங்க. அது ஒரு டேஸ்ட்டுக்காகவும் வாசத்துக்காகவும் தான் நம்ம போடுறோம். குட்டி குழந்தைங்க நான் அதனால தான் ரொம்ப குட்டியாக நறுக்கியிருக்கிறேன். எங்கள் வீட்லேயும் பெரியவங்க தான் இருந்தாலும் அது காரம் அடிச்சிடக்கூடாதுன்னு குட்டியாக தான் நறுக்கியிருக்கிறேன். விதையெல்லாம் எடுத்துகிட்டு நறுக்கியிருக்கிறேன். இப்போ பச்சை மிளகா போட்டுக்கலாம். இந்த இஞ்சி பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இது நச்சு வச்சுருக்கிறேன் பாருங்கள். ரொம்ப குட்டியாக நச்சுருக்கிறேன். இந்தமாதிரி நல்லா நச்சுக்கோங்க. தோசையில் நமக்கு வாயில் வந்துடக்கூடாது. அப்புறம் கருவேப்பிலை அப்படி தான் குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் பார்த்துக்கோங்க. நான் விதையை எடுத்துகிட்டு தான் இந்த பச்சை மிளகா நறுக்கி போட்டிருக்கிறேன். நீங்கள் குட்டி குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா பச்சை மிளகா போடாமல் விட்டுருங்க. அதேமாதிரி ரொம்ப வயசானவங்க இந்த கடலைப்பருப்பு சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு சிரமமாக இருக்குனாலும் நீங்கள் கடலைப்பருப்பு போடாமல் விட்டுடலாம். எல்லாமே நம்ம வாசத்துக்காக தான் போடுறோம். வாசமும் ஒரு டேஸ்ட்டும் கிடைக்குங்கிறக்காக இது ஓரளவுக்கு நல்லா வதக்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஒரு 3 நிமிஷம் வதக்கியிருக்கிறேன். எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை எல்லாம் போட்டதுக்கு பின்பு ஒரு 3 நிமிஷம் டைம் பார்த்து வதக்கிட்டேன். ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் பெரிய அடுப்பில் ஃபுல்லாக வச்சு பக்கத்துலேயே நின்று வதக்கியிருக்கிறேன். அதனால் 3 நிமிஷத்தில் வதக்கிட்டேன். இப்போ நம்ம இதை மாவில் கொட்டிக்கலாம். கொட்டிட்டு நம்ம தோசை ஊற்றலாம். இப்போ பாருங்கள், நம்ம தாளித்து இதில் கொட்டிட்டோம். அடுத்து நம்ம நல்லா கலக்கிட்டு டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். உப்பு நான் மத்தியானம் போட்டிருக்கிறேன். இருந்தாலும் இந்த வெங்காயம் இதெல்லாம் போடும்போது கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் அதிகமாக உப்பு போட்டுக்கலாம். அதே மாதிரி நான் 1 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். 1/2 கிலோ மாவு எடுத்துருக்கிறேன். 4 பேர் சாப்பிட்றதுக்கு இதை எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி இப்போ தண்ணி தேவைன்னா நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம கரைச்சிட்டு பார்க்கலாம் தண்ணி தேவையான நான் சொல்கிறேன். சரிங்களா? இந்த தோசை ரொம்ப நைஸாக ஊற்ற வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அது சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி இருக்காது. கண்ணாடியாக இருக்கும், மொறுக்கு மொறுக்குன்னு இருக்கும். அப்போ நல்லா வயிறு நிறையாது. சாப்பிடுவோம், ஆனால் ஆசையாக சாப்பிடுவோம், வயிறு நிறையாது. ஆனால் கொஞ்சம் கெட்டியாக நம்ம ஊற்றினோம்னா நல்லா நைட்டுக்கு சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும், வயிறு நிறையும். இப்போ நம்ம கலக்கிட்டோம், நம்ம தோசை ஊற்றலாம். பாருங்கள், நம்ம இப்போ தோசை ஊற்றலாம். லைட்டாக எண்ணெய் வேணால் நீங்கள் ஊற்றிக்கோங்க. அது உங்களோட இஷ்டம்தான், உங்களோட பிரியம். நான் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நான் இப்போ மறுபடியும் ஒரு 100 ml தண்ணி சேர்த்துருக்குறேன். ரொம்ப கெட்டியாக இருக்குதுன்ட்டு. மத்தியானம் 2 மணிக்கு இந்த மாவை கரைச்சி வச்சிட்டேன். இப்போ 8:30 மணிக்கு நான் தோசை ஊற்றுறேன் நைட்டு. இப்போ குளிர்காலங்கிறதுனால நான் 2 மணிக்கு கரைச்சி வச்சேன். இப்போ நமக்கு வெயில் காலம் அப்படின்னா ஒரு 4 மணி நேரம் கரைச்சி வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த கோதுமை தோசை. நம்ம வேறு எதுவும் அதில் சேர்க்க வேண்டாம். நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல ருசியாகவும் இருக்கும். நல்ல மணமாகவும் இருக்கும். இந்த வெங்காயம் இதெல்லாம் போடுறதுனால, இஞ்சி போடுறதுனால நல்லா மணக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்ம கோதுமை தோசை செஞ்சிட்டோம். இது நல்ல ருசியாகவும் இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும்.
நான் வந்து கொஞ்சம் கனமாக தான் சுட்டிருக்கிறேன், ரொம்ப கனம் இல்லை, கொஞ்சம். ஏன்னா கொஞ்சம் அப்போ தான் சாப்பிட்டா வயிறு நிறையும். ரொம்ப கண்ணாடியாட்டம் சுட்டோம்னா குழந்தைங்களுக்கு கூட அது ஆசையாக நீங்கள் சுட்டு கொடுக்குறதுன்னா கொஞ்சம் தண்ணி கலந்து சுட்டு கொடுங்க. பெரியவங்க நம்ம சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கனமாக இருந்தால் தான் நைட்டில் சாப்பிடும்போது நல்லா வயிறு நிறைஞ்சாப்புல இருக்கும். இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. நான் போடுற வீடியோ டெய்லி உங்களுக்கு வந்துடும். என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம்.